வணக்கம். ஹச்சுசாரா கிரியேஷன் இந்த சேனலில் டெய்லரிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பேசிக் வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இந்த ஓவர் கோட்டில் ஒரு டைப்பாக ரிவர்சபிள் ஓவர் கோட் 2 சைடும் நம்ம எந்த ஸ்டிச்சஸும் தெரியாத மாதிரி எப்படி ரிவர்சபிள் ஓவர் கோட் பண்ணலாம் மினியேச்சர் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போவுமே அஸ் யூஷுவல் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதோட ஒரு அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சாம்பிள் டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அதோட அவுட்கம் எப்படி இருக்குங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும். லாஸ்ட்டு டைம் நம்ம போட்ட ஓவர் கோட்க்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் கீழே பாட்டமில் இந்த மாதிரி கர்வ்டு பார்ட்டாக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாடியிலேருந்தும் எடுத்துக்கலாம். இல்லை ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட்லேருந்து கிட்ஸுக்கு பண்ணுறதா இருந்தால் நம்ம கிட்ஸோட ஸ்டாண்டர்ட் சைஸ் ஃப்ராக்குக்கு கொடுத்துருப்போம். அதில் இருக்கிற பாடி பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு டிராஃப்டிங் போடும்போது இந்த மாதிரி எல் ஷேப்பில் தான் நம்ம ட்ரா பண்ணிப்போம். ட்ரையாங்குலர் ஸ்கேலில் 1:4 சைடு வச்சு தான் நம்ம டிராஃப்டிங்கில் நம்ம ரெக்கார்ட் ஒர்க்கில் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் எவ்வளோ டோட்டல் லென்த் எவ்வளோங்கிறத மார்க் பண்ணிவிட்டு நெக்கு வித்து அதுக்கப்புறம் ஷோல்டர் லைன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தோட நெக்கோட டீப்பை மார்க் பண்ணிக்கணும். இந்த நெக்கோட டீப் மார்க் பண்ணதை இந்த நெக்கு வித்தோட கனெக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதில் என்ன ஷேப் நம்ம நெக் வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலோட டெப்த்து 5 இன்ச்சஸ். அந்த 5 இன்ச்சஸை மார்க் பண்ணி செஸ்ட் லைன் அந்த செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலை கனெக்ட் பண்ணிக்கணும். இது எப்படி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் பண்ணுங்கிறது ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். கொடுத்துருக்குற மேலே இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை இந்த எல் ஷேப்பில் ஷோல்டர் லைனில் பாடியோட வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் பார்ட்டில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வருதோ அந்த மெஷர்மெண்ட்ஸை இந்த 1:4 ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கீழே பாட்டமில் இந்த மாதிரி அதோட ஹைட் அண்ட் வித்தை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு உள்ளே மார்க் பண்ணி நம்ம இது மாதிரி கர்வாக மார்க் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பாட்டமில் இந்த கர்வ் பார்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயுமே சைட்ஸில் ஒரு கர்வ் பார்ட் இருக்கும். சென்டரில் இருக்கக்கூடிய கர்வ் பார்ட்டுக்கு இந்த மாதிரி பாட்டமில் உள்ள 1 இன்ச் மார்க் பண்ணி சென்டர் லைன்லேருந்து நம்ம கர்வ் மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வையும் மார்க் பண்ணிவிட்டு இதே மெஷர்மெண்ட்ஸை எப்படி நம்ம ஒரு பேப்பர் கட் போடலாம் அப்படிங்கிறது. இதில் இருக்கிற அதே சேம் மெஷர்மெண்ட்ஸை நம்ம பேப்பர் கட் போடும்போது இன்ச்சஸ் சைடு வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் டேப் வச்சு நார்மலாக ஒரு டிராஃப்டிங் ஷீட்டில் மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செஸ்ட் ரவுண்ட் ஒரு 30 இருக்கிறவங்களுக்கு இந்த ஓவர் கோட் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இன்ச்சஸ் சைடு வச்சு அதில் இருக்க மெஷர்மெண்ட்ஸ் லென்த்து அந்த ஓவர் கோட் எவ்வளோ லென்த் இருக்கணும் அந்த லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட வித்து ஷோல்டரோட வித்து மார்க் பண்ணிக்கிட்டு ஆர்ம் ஹோலோட டெப்த்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அந்த ஆர்ம் ஹோல் 5 இன்ச்சஸில் செஸ்ட் லைன் ட்ரா பண்ணி அதில் எவ்வளோ செஸ்ட்டு வித்தோ இந்த செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதை டிவைடட் பை 4 டிவைட் பண்ணி அதை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தோட டீப்பை மார்க் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். பாட்டம் லைனில் இந்த மாதிரி 1 இன்ச்சஸ் உள்ளே மார்க் பண்ணி கர்வ் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் சென்ட்ரல்லையும் கர்வ் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணும்போது நம்ம சைட்ஸ் ரெண்டுத்தோட சைட்ஸை ஈவனாக ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் பேக் பார்ட்டை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம பேக் பார்ட்டில் சென்ட்ரல் லைன் கட் பண்ணக்கூடாது. பேக் நெக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கோட நெக்கையும் ஃப்ரண்ட்டில் இந்த சென்டரில் ஒரு கட்டும் கீழே இருக்கிற கர்வையும் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு பேப்பர் பேட்டர்ன் கரெக்டாகிடும். இதில் ஷோல்டர் ஜாயின்லேயே இருக்கும். இப்போ இந்த ஷோல்டர் தனியாக நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணிக்கணும். நம்ம லாஸ்ட் வீடியோ போட்ட ஓவர் கோட்டோட மினியேச்சர் பேப்பர் கட்க்கும் இந்த பேப்பர் கட்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது பாட்டம்லேயும் சைட்ஸ்லேயும் ஒரு கர்வ்டு பார்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்சபிளாக பண்ண போகிறோம். இந்த பேப்பர் பேட்டர்னை வச்சு அப்படியே 2 கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்.
இது ரெண்டும் உள்ளே இந்த ஒரு ரெட் கலரும் வெளியில் ஒரு கலரும் இந்த மாதிரி ரிவர்சபிளாக இருக்கும். ஒன்று ரைட் சைடு பார்த்து ரைட் சைடு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு கர்வாக இருக்கக்கூடிய பார்ட் இருக்குது இல்லையா, நெக் ரவுண்டு, ஆர்ம் ஹோலு, கீழே பாட்டம் பார்ட், இந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். ரெண்டுமே வந்து ரைட் சைடு பார்த்து ரைட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே வந்து ராங் சைடும் கீழே ராங் சைட்லேயும் இருக்கும். இந்த மாதிரி சென்டர் பார்ட்டும் ஆர்ம் ஹோலையும் பாட்டம் கர்வ் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். 4 பக்கமும் சைட்ஸ் ஜாயின் பண்ணுற இடத்த இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கர்வ் பார்ட்டில் குட்டி குட்டி கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே உல்ட்டாவாக ரிவர்ஸ் பண்ணணும். ஒரு ஆர்ம் ஹோலோட அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த நம்மளோட ஷோல்டரோட கேப்பு, அதில் இந்த மாதிரி இது வந்து மினியேச்சருங்கிறதுனால உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் அந்த பாடி பார்ட்டை வந்து இந்த ஷோல்டரில் இருக்கிற அந்த கேப்குள்ளே விட்டு இந்த மாதிரி இன்னொரு சைடு இந்த பேக் சைடில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி 2 பக்கமும் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்ம் ஹோல் சைடு நெக் லைனில் பாட்டம் பார்ட்டில் எந்த சீமும் வந்து வெளியில் தெரியாது. இதில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே உல்ட்டா பண்ணிடணும். இப்படி உல்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நெக் லைன், ஆர்ம் ஹோல், பாட்டம் இது எல்லாமே சீல்ட் ஆகிடும். சைட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பனில் இருக்கும். இந்த சைட்ஸை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இந்த ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்குது இல்லையா, இந்த ஓப்பனையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஓப்பன் சைடு அது. இந்த ஓப்பன் சைடை நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறதும் சீல் ஆகிடும். இதை அப்படியே உள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணி வெளியில் திருப்பிக்கிறோம். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு 2 சைடும் இது மாதிரி உள்ளே உல்ட்டா பண்ணி அந்த கேப் ஃப்ரண்ட்டில் இருக்க கேப்பை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளே போயிடும் நமக்கு. அப்போ வெளியில் உங்களுக்கு எந்த ஸ்டிச்சஸுமே தெரியாது. இப்போ சைட்ஸை ஜாயின் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு 2 மெத்தடில் ஜாயின் பண்ணலாம். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட ஓப்பன், நெக்கோட ஃபுல் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் சைடு இது எல்லாமே சீல்ட் ஆகிடும். உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா எந்த ஸ்டிச்சஸும் தெரியாது. இப்போ இந்த 2 சைட்ஸை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கர்வாக இருக்கிற பார்ட்டெல்லாம் பென்சில் வச்சு நம்மளை கர்வ் பண்ணி விடணும். குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு விட்டால் தான் அந்த கர்வ் பார்ட்லாம் உங்களுக்கு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பாட்டமோட 2தோட சென்டரையும் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி விட்டு அதை வந்து நீங்கள் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். வெளியிலே தெரியாமல் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஹேண்ட் ஸ்விங்க்கான வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து லேடர் ஸ்டிச் அப்படிங்கிற ஒரு ஸ்டிச் இருக்கும். அது எப்படி போடணுங்கிறத நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 2 சைட்ஸையும் நீங்கள் சீல் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரிவர்சிபிள் கோட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.